பெரியகுளம் அருகே மெத்தபட்டமைன் என்ற போதைப் பொருள் கடத்தி வந்த 3 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள புதுப்பட்டி புறவழிச்சாலை பகுதியில் பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் ரோந்து பணியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது கேரள பதிவு கொண்ட காரை நிறுத்தி வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது அவர்களிடம் முதலில் 250 கிராம் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தொடர் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் வாகனத்தை முழுமையாக சோதனை செய்த பொழுது வாகனத்தில் சர்வதேச சந்தையில் கிடைக்கும் மெத்தபட்டமைன் என்ற போதைப் பொருள் 30 பாக்கெட்டுகளில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து வாகனத்தில் வந்த 3வரையும் கைது செய்ததோடு வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகளின் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிதம்பரத்தில் இருந்து கொடைக்கானலுக்கு 12 பேர் அடங்கிய சுற்றுலா பயணிகள் சுற்றுலா வந்துள்ளனர். கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான சாலையான ஊத்து கிராம பகுதியில் வரும்போது காரின் முன்பகுதியில் லேசான புகை வந்துள்ளது. புகை அதிகமாக வந்தவுடன் வாகனத்தை நிறுத்திவிட்டு அனைவரும் கீழ் இறங்கியுள்ளனர். இதையடுத்து சிறிது நேரத்தில் வாகனம் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் வாகனத்தில் பற்றிய தீயை விரைந்து அணைத்தனர். இருப்பினும் கார் முழுவதும் எரிந்து சேதமாகின. திருவள்ளூரில் வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்து 85 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பெரம்பூர் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி மணிகண்டன் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்ற நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்கை நகைகள், 900 கிராம் வெள்ளி பொருட்கள், 1 லட்சம் ரொக்கம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஊத்துக்கோட்டை காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் கொள்ளையர்கள் பயன்படுத்தி இருசக்கர வாகனம் பழுதாகிவிடவே அங்கிருந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதும் பழுதான இருசக்கர வாகனமும் திருட்டு வாகனம் என தெரிய வந்ததால் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் தோமூர் பகுதியை சேர்ந்த பிரபாகரன், பூண்டி பகுதியை சேர்ந்த கேசவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பிரபாகரன் பாஜக பிரமுகர் என்பதும் இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து 85 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள அச்சங்குளத்தை சேர்ந்த சகாதேவன் என்பவருக்கு பந்துவார்பட்டி கிராமத்தில் குருஸ்டார் என்னும் பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 15க்கும் மேற்பட்ட அறைகளில் 50க்கும் மேற்பட்டோர் பட்டாசுகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் இன்று காலை பட்டாசு தயாரிக்க ஆயத்த பணியாக பட்டாசு மருந்துகள் கலக்கும் பணியில் 4 பேர் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான மருந்துகள் கலக்கியதாக தெரிய வருகிறது. இதனால் ஏற்பட்ட உராய்வினால் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் சுமார் 3க்கும் மேற்பட்ட அறைகள் தரமட்டமாயின. இதில் கட்டட இடிபாடுகளில் சிக்கி 4 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் மாணவியர் விடுதியில் மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் PN பிரசாந்த் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அரசினர் மாணவியர் விடுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் PN பிரசாந்த் மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து விடுதியில் தங்கியுள்ள மாணவிகளிடம் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சிப்காட் தொழிற்சாலைக்கு செல்லும் 4 வழி சாலையில் 27 கோடி மதிப்பீட்டிலான சாலை மற்றும் சிறுபாலங்கள் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பில்லூர் கிராமத்தில் தோட்டக்கலை துறையின் சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் 2.50 ஏக்கர் பரப்பளவில் சொட்டு நீர் பாசன முறையில் பயிரிடப்பட்டுள்ள கத்தரி மற்றும் வெங்காயம் பயிர்களை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.